எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வந்து நம்மளுடைய லைவில் கேட்குறதும் இல்லைனா வந்து ஒரு டவுட்டாக கேட்குறது என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது சுவாமிஜிகிட்டே இந்த லைவில் கேட்குறது என்னென்னா, இது மாதிரி சுவாமிஜி வந்து பரிகாரம் சொல்லும்போது வெறும் விபூதி மட்டுமே கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு இங்கேயே நிறைய காலர்ஸ் வந்திருக்காங்க. அது மாதிரி கேட்பாங்க. அப்போ சுவாமிஜி சொல்கிற பதிலும் என்னென்னா, அதாவது வந்து சிலருக்கு வந்து விபூதியிலே பிரச்சனை தீர்ந்துடும், அவங்களாம் பரிகாரம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னுவார். அப்புறம் அவர் சொல்கிற பரிகாரங்களை செய்யும்போது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவார். அதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து நிறைய பேரும் கேட்பாங்க. என்ன விஷயம்னா, அவர் சொல்கிற பரிகாரம் செய்யும் பொழுது நான்வெஜ் எடுத்துக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த முதல் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ லைனில் இருக்கீங்களா? ஹலோ லைனில் வந்து இல்லை, ஆமாம் லைனில் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி எடுங்க. அதாவது வந்து நீங்கள் சுவாமிஜிகிட்ட பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பிரச்சனை கேட்கணுமோ, அதாவது தீர்க்க முடியாத நிறைய எல்லா மனுஷனுக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் அந்த பிரச்சனையை நீங்கள் தெளிவான முறையில் ஒரே கேள்வி, ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்க முடியும், ஒரு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணி என்ன கேள்வி கேட்கணுங்கிறத கேளுங்க. கையில் பேப்பர் பேனா எடுத்துச்சு டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு சிக்னல் எடுக்கிற இடமா ஃபோனில் நின்று பேசுனீங்கன்னா, அவர் சொல்லும்போது பரிகாரம் சொல்லும்போது நீங்கள் தெளிவான முறையில் எழுதிக்கலாம். என்னென்ன டவுட் இருக்கோ அதை அப்போயே கேட்டுக்கலாம். ஸோ இது இல்லாமல் டிவி வால்யூம் வச்சுட்டு நிறைய பேர் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த பரிகாரம் சொல்கிற இது வந்து புரிஞ்சிக்க முடியாது. அது தப்பான முறையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் தொடர்ந்து திரும்ப லைனில் வந்து அது சரியில்லையா அப்படின்வாங்க. அப்போ சுவாமிஜி கேட்பாரு, அப்போ சொல்வார் அவர். அது மாதிரி பரிகாரத்தை வந்து சரியான முறையில் பதிவு பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் பரிகாரம் செய்யணும், நான் பரிகாரம்ங்கிறது மஸ்ட் இல்லையா, அந்த பரிகாரத்தை அவர் சொல்லும்போது எந்த நேரத்தில் செய்யணும், என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவான முறையில் கேட்டுக்கிடுங்க. நேயர்களை நீங்கள் பார்த்து இதுவரை, அதாவது நம்மளுடைய இமயம் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த புதன் வியாழன் வெள்ளி மாலை 6 மணிக்கு விடியலை நோக்கின் மூலமாக நேயர்கள் நிச்சயமாக பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்குறவங்களும் சரி, பொதுவான பரிகாரம் சொல்லுவார் அதை பற்றியும் சரி, நீங்கள் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னும் இப்படி இருக்கலாம், இல்லை இது மாதிரி மாற்றலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையான விவரங்களும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி நம்மளுடைய பைரவ பாபாஜி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் மட்டும் வெளியூர் பயணமாக செய்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3மே. ஸோ இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, ஆன்மீகம்னா என்ன, தியானம்னா என்ன, தியானத்தின் மூலயமா தான் நம்ம ஆன்மீகத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரம் மட்டுமே கேட்பாங்க. பிரச்சனை என்ன அது மட்டுமே சொல்லுங்க, பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சுவாமிஜி அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த பிரச்சனை மட்டும் கூட பேச வேணாம், நீங்க வந்து பொதுவான கேள்விகள் கூட அவர்கிட்ட கேட்கலான்னு. ஆன்மீகம்னா என்னென்ன, ஆன்மீகத்தில் நம்ம எப்படி ஈடுபட முடியும். கலர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பேசுறேங்க. சொல்லுங்க மேடம், உங்களோட பேர் என்னங்க மேடம்? என் பேரு மோகனப்பிரியாங்க. மோகனப்பிரியா, இது வந்து விடியலை நோக்கி இந்த நிகழ்ச்சியை பாத்துருக்கீங்களா மேடம்? நீங்க பாத்துருக்கேங்க, இப்போ இந்த 2 வீக்கா பாத்துட்டு இருக்கேங்க. சரிங்க மேடம். நாங்க சுவாமிஜி கிட்ட பேசணுங்க. சரிங்க மேடம். மோகனப்பிரியா இல்லையா நீங்க? ஆமாங்க. இந்த நிகழ்ச்சி என்னங்க மேடம்? திருப்பூர்ல இருந்து மோகனப்பிரியா. சரிங்க மேடம், சரிங்க மேடம். இன்னைக்கு வந்து சுவாமிஜி அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்மளுடைய லைவுக்கு வரல. சரிங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேடம்? நீங்க பாத்துருக்கீங்க, 2 வாரமா பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்க ப்ரோக்ராம். நான் இந்த 2 வாரமா தான் பாத்துருக்கேன். ப்ரோக்ராம் வந்து நல்லா இருக்கு. ஆனா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்த போன வாரம் எல்லாம் கிடைக்கல. ஆனா 2 நாள் போன வாரத்துல ப்ரோக்ராம் இல்லைங்க. ஆமா, ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, கிடைக்கல. ஆனா அவர்கிட்ட நாங்க பேசி ஆகணும். நல்லா இருக்கு. சரி சரி சரிங்க மேடம், சரிங்க மேடம். தவிர்க்க முடியாது மேடம். மத்த இது கம்பேர் பண்றப்போ இது இவரு கரெக்டா நல்லா சொல்றாருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஜாதகத்தை பேஸ் பண்ணி நட்சத்திரம் அது இதுன்னு கேட்டு பண்ணுவாங்க. ஆனா இவரு வந்து அதுவெல்லாம் இல்ல, நம்ம கருமாக்களை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. அதனால அது எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். தேங்க்யூ மேடம். அதனாலதான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி கிடைக்கலீங்க. இன்னைக்கு கிடைச்சு சுவாமிஜி கிட்ட பேச முடியல. அப்படிங்களா? அது பரவாயில்ல. ஆனா நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சுவாமிஜி பார்த்து பேசியிருக்காங்க, உங்ககிட்ட சொன்னாங்களா? அது மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்களா? இல்லைங்க, யாருமே இல்லைங்க. இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் டிவிங்க. ஓ, உங்களோட சர்க்கிள்ல? ஆமாங்க, இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பேன் இருக்குங்க எங்க ஏரியாவுல. ஏன்னா அது மாதிரி யாரும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லைங்க. நானே வந்து சடனா தான் பார்த்தேன். ஓ, பேசுறாரு, என்ன கான்செப்ட் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு பார்த்தேங்க. ஆனா ப்ரோக்ராம் நல்லா இருக்குங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். உங்களோட கருத்துக்கு நன்றி. ஆனா இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால வரல. நாளைக்கு லைவ்ல கால் பண்றீங்களா? ஓகேங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். தேங்க்யூ, நன்றி.
ஸோ நேயர்கள் வந்து இது போல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். இன்னைக்கு மட்டும் யாரும் தவறா நினைக்க வேண்டாம். தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் நம்மளுடைய சுவாமிஜி வரல இன்னைக்கு பைரவ பாபாஜி அவர்கள். ஆனா இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து சொன்ன மாதிரி ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்லலை அப்படி இவர் மேல ஒரு கருத்து சொல்றது என்ன, பரவாயில்ல நம்மளுடைய சுவாமிஜி வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்றது இல்ல கர்மான்னு பார்த்தாங்க. அடுத்த நேர லைன்ல வந்து வணக்கம் இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? கோயம்புத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். கோயம்புத்தூர் வீட்டுக்காருக்கு நான் நேரடியா போய் பார்த்தேன். பாத்தீங்களா? சரிங்க மேடம். பார்த்துட்டு எதுவுமே எங்களுக்கு நடக்கவே இல்ல சார். எப்ப பாத்தீங்க மேடம்? எப்ப போய் 4 மாசம் ஆயிடுச்சு சார். 4 மாதம் ராஜேந்திரன் பேர் வந்து ராஜராஜன் மாத்தினாங்க. அது வந்து சுக்கிர உரையில எழுத சொன்னாங்க. 48 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடல. ஆனா அவர் ஹோட்டல்ல நான்வெஜ் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டாரு. ஆனா வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாரு. ஆனா எதுவுமே எங்களுக்கு நடக்கல சார், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னால. நீங்க சுவாமிஜி எங்க பாத்தீங்க மேடம்? சேலத்துல போய் பார்த்தோம் சார் நாங்க. சரிங்க மேடம். சொன்ன பரிகாரம் செஞ்சிட்டீங்களா? இல்ல செஞ்சாதான் எங்களுக்கு எந்த வித ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. அப்படிங்களா? சரி பரவாயில்லைங்க மேடம். நீங்க அதான் இன்னைக்கு லைவ்ல வரல, சுவாமிஜி வந்தாருன்னா கேட்டுக்கலாம் நீங்க நேரடியாவே. அதை வந்து நாளைக்கு கேட்டு சொல்ல முடியுமா சார்? பேரு ராஜேந்திரன் பேரை ராஜராஜன் மாத்தி விட்டாங்க. அப்புறம் 3 தடவை நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி போன அந்த சாலன் டிவில பேசும்போது லைவ்ல சொன்னாங்க. ஆனா நாங்க நான்வெஜ் ஹோட்டல்ல போய் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். அது வந்து நான்வெஜ்ல வரும்னு சொல்றாங்க. அது தெரியல மேடம். சரிங்க மேடம், நீங்க இருந்தாலும் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் இதை கேட்டு சொல்ல சொல்றேன் சார். கண்டிப்பா கேட்டு சொல்லுங்க சார், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் லைன்ல. சரிங்க மேடம், நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து இந்த நேரத்துல நீங்க பதிவு செய்யலாம். இதுதான் சுவாமிஜி சொல்றது, இதான் சொல்லுவார். அதாவது நம்ம சொல்லிட்டே பரிகாரம் சொல்லிட்டே இருக்கோம், அது மக்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு பயன் இருக்கு அப்படின்னு தெரியலையே. அது வந்து நீங்க பதிவு பண்ணலாம். இது மேல நீங்க லைவ்லேயே வந்து சொல்லுங்க, நடந்ததா நடக்கலையா அப்படிங்கறதையும் சொல்லுங்கன்னு சொல்லுவார் அடிக்கடி. ஸோ அந்த விஷயத்துல இவங்க சொல்றதும் என்னன்னு கேட்டு சொல்லாது, என்ன காரணம்ங்கிறதையும் நாளைக்கு சுவாமிஜி அதிகமாக சொல்லுவார். நாளைக்கு முடிஞ்சா நீங்க லைவ்ல வந்துருங்க மேடம். வந்துட்டு நீங்க டைரக்டாவே கேட்கலாம். இல்லைன்னா திரும்பவும் நீங்க சுவாமிஜி பார்த்து கூட கேட்கலாம், என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். அதுக்கு சொல்லுவார் அவர். அதாவது இந்த அதான் என்ன ஒரு ரீசன்னா, அதை இப்போ அவங்களே சொன்ன மாதிரி நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்குமா சாப்பிடலையா, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுமா, அதனால ஏதாவது ரீசனான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அதனால இதற்குண்டான காரணம் அவர் தான் சொல்லுவார். பொதுவான முறையில் என்னன்னா, பொதுவான சில பரிகாரங்கள்னு சொல்லுவார். அதாவது உடல்நிலை சூடாயிடுச்சுன்னா பொதுவான பரிகாரம், இல்லைன்னா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ஒரு பொதுவான பரிகாரம், இப்படி இல்லாமல் சொல்லுவார். ஸோ அப்படிலாம் பொதுவான பரிகாரம் சொல்லும்போது எல்லாருமே செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது அந்த பரிகாரத்தை மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதையும் நீங்கள் இதை பார்க்கணும். ஏன்னா அந்த லைவ்ல உட்காந்துட்டு நான் வந்து உங்களுக்கு முழுமையாக சொல்லிட்டு இருந்தோம்னா அதை நீங்கள் பேசுறதா மெயினாக கேட்க போகிறோம். அதனால நான் அதிகமாக சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஒரு அந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் எப்போ செய்யணும், எந்த ஓரையில் செய்யணுங்கிறது தெளிவான முறையில் கேட்டுக்குங்க. பரிகாரங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவாங்க. இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க சுவாமிஜி நீங்கள் வந்து சொல்கிற பரிகாரம் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இருக்க அப்படின்னு. அதுக்கும் அவர் காரணம் சொல்லியிருக்காரு. அது சிம்பிளான பொருளாக இருந்தாலும் அது உண்மையிலே உடலுக்கு தேவையானது, நம்ம பிரச்சனை தீர்க்கக்கூடியது வீட்டிலேயே இருக்குது அப்படின்னு. ஸோ வெளியே எங்கேயுமே இல்லை, அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே தீர்க்கலாம்னு சொல்லுவார். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இதுபோல உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய இமயம் டிவி எதிர்பார்க்கிறது இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் காரணமாக. அதாவது என்ன எப்படி எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்கின்றது. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான், ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, பிளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் சந்திக்கலாம். மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை அவரோட அலுவலகத்தில் சந்திக்கலாம். இப்போது நம்ம இவங்க சொன்ன மாதிரி திருப்பூர்லேருந்து சொன்ன மாதிரியும் சரி, இவங்களும் சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இந்த விடியலை நோக்கி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பார்த்து பயன்பெற்றுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த நிகழ்ச்சி இன்னும் இப்படி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒருவேளை சுவாமிஜி வரலங்கிறதுனால யாருமே லைனில் வராமல் ரொம்ப என்னடா அது வெக்ஸாகி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வரலனாலும் நாளைக்கு வரப்போகிறாரு. நாளைக்கு வந்து உங்களோட பிரச்சனை சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக பிரச்சனை மட்டும்தான் கேட்க போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அதெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இமயம் தொலைக்காட்சி எதிர்பார்க்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஆன்மீகம்னா என்னங்கிறது சில பேருக்கு இன்னும் டவுட்டாகவே நிறைய பேருக்கு இருக்குது. ஆன்மீகம்னா ஒருவேளை
கோயில்ல போய் உட்காந்துருக்கிறது மட்டும்தான் ஆன்மீகமா, இல்ல நம்ம குடும்பத்தை விட்டு தனியா போய் நம்ம சன்னியாச போறதா ஆன்மீகமா, இப்படிங்கிற நிறைய டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நீங்க. ஆன்மீகம்னா அவர் சொல்லும் போது ஆன்மீகம்ன்றது குடும்பத்தோட சேர்ந்துதான் வந்து ஆன்மீகமே ஈடுபடணுன்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாரு. அது கணவன் மனைவியாவே இருக்கணும், அதுக்காக குடும்பத்தை விட்டு வெளியே வந்துலாம் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடணும்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கணுங்க. ஏன் அந்த டவுட்லாம் கேட்க மாட்டீங்கன்னா, எப்படியும் ஃபோன் பண்றவங்க அவங்களோட பிரச்சனைக்காக தான் ஃபோன் பண்ண போறீங்க. நம்மளோட பிரச்சனை கண்டிப்பா அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். பொதுவான கருத்துக்களை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து அதிக வேலை நமக்கு கிடைச்ச லைனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அப்கோர்ஸ் நானா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பேன், எல்லாருமே அந்த ரீசன்ல தான் நினைக்கிறீங்க. ஆனா இப்போ நீங்க அந்த பொதுவான பிரச்சனை கேட்டீங்கன்னா அதை நான் சுவாமிஜி கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நேரம் வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சார் தர்மபுரில இருந்து பேசுறேங்க சார், சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு. ஐயா தர்மபுரில இருந்து பேசுறேங்க சார், சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு. சுந்தரமூர்த்தி ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்க சார். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க சார். சரி, பரிகாரங்கள்லாம் சொன்னாரு. என்ன விஷயத்துக்காக நீங்க பேசுனீங்க சார்? இதுங்கதான் சார், தொழில் சொல்லி கல்வி ரெண்டுமே பேசணுங்க சார். இப்போ ஒரு டைம் சரியில்லாதனால ஒரு 6 மாசமா எந்த இதுவும் செய்ய முடியல. தொழிலுக்கும் கல்விக்கும் பேசுனீங்களா? ஆமாங்க சார். சரி, பரிகாரம் சொன்னாரா? 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணுங்க, ஆனா பாயில லைன் கட் ஆயிடுச்சு சார். இருந்தாலும் பரிகாரம் சொன்னாரு, செஞ்சுட்டு வரேங்க. சரி, மறுபடியும் சாமி கிட்ட பேசலாம்னு ஒரு 3 வாரமா ட்ரை பண்றேங்க சார், லைனே கிடைக்கிறதுல. லைனே கிடைக்கலீங்களா? சரி, பரிகாரம் எத்தனை நாளைக்கு செய்ய சொன்னாரு? 13 நாள் சொல்லியிருக்காங்க சார். இப்ப செஞ்சுட்டு தான் இருக்குங்க. செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. எப்படி இது முன்னாடி சாமி கிட்ட பேசலாம்னா லைனே கிடைக்கலைங்க சார். 3 வாரம் ட்ரை பண்றேங்க. சரி சரி சரிங்க சரிங்க சார். இப்ப இந்த பரிகாரம் செய்றீங்களா? என்ன பரிகாரம் செய்ய சொன்னாரு? அதான் சார், வீடு வந்து பன்னீரும் இது போட்டு கோமியெல்லாம் சொல்லி கிளீன் பண்ணிட்டு விளக்கு வைக்க சொன்னாங்க சார். ஒரு 13 நாளைக்கு என்ன வைக்க சொன்னாரு? விளக்கு வைக்க சொன்னாரு, விளக்கு ஏத்த சொன்னாரு. சரி சரி, செஞ்சுட்டு இருக்குங்க சார். சரிங்க சார். இப்ப செய்யற நேரத்துல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? அப்படி இருந்தாலும் நீங்க சொல்லலாம். மாற்றம் எதுவும் இல்லைங்க சார். இப்ப 6-7 நாள் ஆகுது. சரி சரி, மொத்தம் 13 நாள் செய்ய இருக்கு. முயற்சி எடுத்துட்டு இருக்குங்க சார். சரி சரி, வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாமிஜி எல்லாம். கண்டிப்பா 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 சார். நன்றி சார், நன்றி சார். வேற பொதுவா உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியை பற்றி? நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு நிகழ்ச்சியெல்லாம். என்ன சாமிஜி எல்லாமே ஒரு, அதாவது எப்படி சொல்றீங்கன்னா நட்சத்திரம் சொல்றாருங்களா, அதே தான் சொல்றாங்க. ஒரு பேர் முதற்கொண்டு சொல்லி கர்மவினைகளை எடுத்து கரெக்டா சொல்றாரு எல்லாருக்குமே. எப்படிங்களா அந்த எப்படி நடக்குது வாழ்வில, என்ன இருக்கு அவங்களுடைய பின்னாடி என்ன இது அப்படின்னு முதற்கொண்டு கரெக்டா சொல்றாரு. அதுக்குண்டான மாதிரி எளிமையான பரிகாரமா ஒரு சின்ன ஏழை எளிய மக்கள் கூட செஞ்சு பயன்படுற அளவு செய்ய முடியும், வீட்டோடய இருந்து கூட செய்யலான்ற அளவு எளிமையா சொல்றாரு. நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு நிகழ்ச்சி. என்ன இது இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி சார். ஸோ இவர் சொன்ன மாதிரி அதான் இதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு. என்னன்னா எளிமையான முறையில பரிகாரம் சொல்றாரு. அப்புறம் ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்றது இல்ல, எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில சொல்றாரு. ஜாதகமே பேஸ் பண்ணி சொல்றது இல்ல. எளிமையான முறையில பரிகாரம் வந்து யார் வேணாலும் செய்யலாம், வீட்டுல இருக்கிறத வச்சே செய்யலாம். அந்த பரிகாரத்து மூலமா பலன் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு, அதனால வந்து மக்கள் மனசுல இன்னும் பரவாயில்ல, இது நம்மளும் செஞ்சு பார்ப்போமே, நம்பிக்கையோட செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதுலாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டோட்டலா சேனல்ல வந்து கால் பண்ணி பேசுறவங்க எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஹலோ வணக்கம். அடுத்த நேரம் வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார், திருச்சியில இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் சார். ஐயா திருச்சியில இருந்து சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க சுப்பிரமணியன் சார், வணக்கம். இந்த நிகழ்ச்சி எத்தனை வாரமா பாக்குறீங்க நீங்க? இது நாங்க ஒரு 4 மாசமா பாத்துருக்கோம். 4 மாசமா பாக்குறீங்க, சரிங்க சார். அதாவது நீங்க ப்ரோக்ராம் இதுல இருந்து முதல் டிவில பண்ணீங்களா? ஆமா, விடியலை நோக்கி டோட்டலா வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாத்துட்டு இருக்கோம். சரி, விடியலை நோக்கி வந்து பாக்குறீங்க, எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்? எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. சாமியை 4 முறை நான் சந்திச்சிட்டேன். 4 முறை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். சரி, எங்க நேரடியா போய் பாத்தீங்களா? நேரடியா பாத்துருக்கேன். இந்த முதல்ல அன்னதான நிகழ்ச்சி இதுல இருந்து கலந்துக்கிட்டேன். இதுல என்ன எனக்கு ஒரே ஒரு இதுன்னா, நீங்க இப்ப எம்என் டிவில வந்து புதன் வியாழன் வெள்ளி போடுறீங்க. ஆமா சார். அத நம்ம மறு ஒளிபரப்புன்னா அத சனி ஞாயிறு திங்கள் போடலாங்களா? ஓ, இத மறு ஒளிபரப்பா கேக்குறீங்க? அவங்க ப்ரோக்ராம் வந்து, ஏன்னா அவங்க ப்ரோக்ராம் எப்படின்னா சேலம் மதுரை திருச்சி வர்றாங்க. ஆமா, அந்த உங்க நேரடி ஒளிபரப்பு பண்ணும்போது நீங்க மறு ஒளிபரப்புன்னு போட்டா அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? தெரியாத மக்கள், பார்க்காத மக்கள். சரி சரி சரி, அத சனி ஞாயிறு திங்கள்ல போட்டாங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சின்ன பரிகாரங்கள் சொல்றாங்க, அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் ரொம்ப ஏழ்மை மக்களுக்கு அது எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆமா, அது நல்லபடியா பயன்படுறதா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் இப்ப நீங்க வந்து இப்ப மக்களுக்காக நான் கேக்குறேன். சொல்லுங்க. இப்ப சுவாமிஜி வந்து 4 முறை பாத்திருக்கீங்க, உங்களோட பிரச்சனை கேட்டு பரிகாரம் செஞ்சிருக்கீங்களா? பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து எனக்கு இப்ப நவம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. சரி, அதை செய்ய போறேன். அது எனக்கு எப்படின்னா மன திருப்தி நல்லா இருக்குங்க. அதாவது நான்
டிஸ்கம்ப்ரெஷன் பற்றி சரி அந்த எமோஷன் என்னோட கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஓ அந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்க சாமி. அந்த ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது சார். டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு அந்த விபூதியில குறைச்சிருக்காங்க. சரி 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 ஃபுல்லா குறைச்சிருக்காங்க. ஓகே. இது வரைக்கும் அதாவது அவரை பார்த்தாலே ஒரு மன அமைதி, மன சந்தோஷம் கிடைக்குதுங்க. ஓ ஓ அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்க சார். என் தொழில் சம்பந்தமா தான் கேட்டிருக்கேன். அது பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அது 2ஆம் தேதிக்கு பிறகுதான் செஞ்சு திரும்ப நேரடியா இன்னொரு வாட்டி சந்திக்கணும். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஒரு மறு ஒளிபரப்பா ஒரு 3 நாள் போட்டா ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இது உங்களோட இது வந்து வேண்டுகோள் வந்து கண்டிப்பா நாங்க வந்து பரிசீலனை செய்யறோம். தேங்க்யூ சார். உங்க நேம் என்ன சொன்னீங்க சார்? சாரி, மன்னிக்கணும். உண்மையிலேயே அவர் வந்து இது வரைக்கும் சுவாமிஜி போய் 4 தடவை பார்த்துருக்காரு. அந்த விபூதி கொடுத்துருக்காரு சுவாமிஜின்னு. ஸோ நிறைய நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குன்னு பகிர்ந்துக்கிட்டாரு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து இதர 3 நாட்களுக்கு நம்மளுடைய நேரடி ஒளிபரப்பா அப்படியே மறு ஒளிபரப்பா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம பேசி முடிவு பண்ணலாம். இன்னொரு விஷயம், இது போல் இப்போ சொன்ன மாதிரி சுவாமிஜியை போய் பார்த்தவங்க, சுவாமிஜி மூலமா அந்த ஃபோனில் லைவ்ல வந்து பேசி பரிகாரம் கேட்டவங்க, அந்த பரிகாரத்தை செஞ்சவங்க, அந்த பரிகாரத்தின் மூலமாக எவ்வளவு உங்களுக்கு எப்படி மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற மக்களுக்கும் கண்டிப்பாக அந்த அதனோட உங்களோட மாற்றங்களை அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாமே வந்து லைவ்ல நடக்கிறதுனால எல்லாருக்குமே அது உண்மையாக போய் சேரும். அதான் முக்கியமான விஷயம். அதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்றது, பரிகாரத்தை கேட்டிங்கன்னா செய்யுங்க, செஞ்சுட்டு நடந்ததா நடக்கல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வர. ஸோ அந்த விஷயத்துல இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிறீங்க. இன்னும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இருக்கிறது இந்த 30 நிமிஷத்துல ஏற்கனவே போயாச்சுன்னா ஒரு 10-12 நிமிஷம் தான். அதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த நிகழ்ச்சி இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி மாறுதல்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க பகிர்ந்துங்க. அதனுடைய பயன்களும் உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க இதுல பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு லைவ்ல பேசும்போது சுவாமிஜி கிட்ட பேச போறீங்க, என்ன பிரச்சனையோ அது கேட்க போறீங்க. அடுத்த காலர். வணக்கம், விடியல் இன்னைக்கு யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னங்கம்மா? வணக்கம். என்னோட பேர் ஹேமா சார். ஹேமா, ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? ஆமா சார், நான் பாத்திருக்கேன் சார். 22/9 நான் போய் பாத்துட்டு வந்தேன், திருச்சியில போய் பாத்துட்டு வந்தேன். சரி சரி சரிங்க மேடம். எங்க வீட்டுக்காரவங்க பேசல, பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வந்தேன். அவங்க வந்து விபூதியும் குங்குமமும் கொடுத்தாங்க. சரிங்க. 27 நாளைக்கு செய்ய சொல்லி இருந்தாங்க. எனக்கு 1 மாசமே முடிஞ்சிட்டு, 27 நாளும் 1 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த பலனும் தெரியல. நானும் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. நடக்கலங்கிறது சொல்லுவோன்னு கேக்குறேன், போன் கிடைக்கல. அவர் சொன்ன பரிகாரம் என்னன்னு கரெக்டா செஞ்சீங்களா? அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா செஞ்சேன். அந்த குங்குமம் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே மோதிர விரல நெஞ்சுக்குழியில வச்ச சொன்னாங்க. நைட்டு படுக்க போக்குல விபூதிய வந்து ஊதிட்டு படுக்க சொன்னாங்க. ரெண்டுமே கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்பயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு சாமிஜி வரக்குள்ள இத நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அந்த பரிகாரத்தை நான் டிவிலே கேட்டுக்கிறேன். இல்லைங்க மேடம், இது சம்பந்தமா பேசலாம். ஆனா நாளைக்கு நீங்க லைவ்லயே வாங்க. வரேன் சார். நான் சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்க சொல்லுங்க சார். சரி. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நான் 3 வருஷமும் இப்ப அம்மா வீட்டுலதான் இருக்கேன். அவங்க என்கிட்ட பேசுறதும் இல்ல. எனக்கு 2.5 வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை ஞாபகமும் இல்ல, அவங்களும் எதுவும் பேசல. சரிங்க. இது சம்பந்தமா நாளைக்கு சுவாமிஜியில கண்டிப்பா சொல்றேன். நீங்க லைவ்ல வந்து பேசுங்க. சரிங்களா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி மேடம். ஸோ இதற்கு உண்டான ரீசன் என்ன, ஏன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சுவாமிஜி சொல்லுவார். நாளைக்கு நீங்கள் பேசினாலும் சொல்லிடுவார். ஸோ இதுபோல் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லைவில் வந்து ஏன் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் எப்பவுமே வருது அப்படிங்கிறது, லைவு எந்த ப்ரோக்ராமில் நீங்கள் லைவில் பார்த்தாலும் பேசுகிறவங்க கண்டிப்பாக டிவி வால்யூம் வச்சுட்டு தான் பேசுகிறீங்க. அதை தயவு செஞ்சு டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு, சிக்னல் எடுக்கிற இடமா, சத்தம் போடாத இடமா, சைலண்டாக இருக்கிற இடமா நீங்கள் பேசுனீங்கன்னா தெளிவான முறையில் இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே லைவ்ல வந்து எல்லாருமே சொல்ல வேண்டியதுதான். அடுத்து வணக்கம். யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் மேடம், உங்களோட பேரு? நான் ராஜசிங்கம் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. ராஜசிங்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஜெர்மன்ல இருந்து பேசுறேன். எங்க? ஜெர்மன்ல இருந்தா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இது குருஜியோட பேசலாமா? சாரி சார், இன்னைக்கு குருஜி வரல. ஆமா, இன்னைக்கு வேற ஒரு விஷயத்த கோயில்ல இருந்து வரனால லேட் ஆகி போச்சு, அதனால வரல. இன்னும் அவர் கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. ஆமா. இந்த ப்ரோக்ராம் அங்க பாக்குறீங்களா நீங்க? ஆமா ஆமா சார். ஆமா சார். பாத்துட்டு இருக்கீங்களா?
ஆமா இல்ல நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். நான் பாக்குறாங்க அந்த இன்டர்நெட்ல பாக்குறேன் சார். எங்க டிவி இல்ல. ஓ நெட்ல பாக்குறீங்க. அதான் இன்டர்நெட்ல பாக்குறீங்க. ஓகே சார். இன்னைக்கு வரல சுவாமிஜி. நான் நாளைக்கு லைவ்ல வரீங்களா? நாளைக்கு வரவா சார்? நாளைக்கு வருவாரு. சரி ஓகே சார். ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இந்த ப்ரோகிராம் பாக்குறீங்களா? உங்களோட ஃபீல் எப்படி சார் இருக்கு? எப்படி வாட் இஸ் யுவர் ஒபினியன்? ஆமா சார் நல்லா இருக்கு சார். சார் அந்த பேரை வச்சு சொல்லுங்க நல்லா இருக்குது. ஓகே ஓகே சார். நான் கேட்ப முடியும். எங்கட இது கேட்ப முடிட்டு அஜலா சார் லைன்ஸ்ல இதுக்கு கிடைக்காட்டா என்ன சார் செய்யலாம்? நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க சார். கண்டிப்பா கிடைக்கும். நான் இப்ப அரமாத்தியெல்லாம் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். இப்பதான் கிடைச்சிருக்கு சார். அப்படிங்களா? ஆமா ஆமா சார். இன்னைக்குன்னு பார்த்து சுவாமிஜி வரல, தப்பா நினைக்க வேணா. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஆமா சார். ஆமா சார். நன்றி சார். சார். ஆமா சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். ஸோ பரவாயில்ல. ஆனா வெளிநாட்டுக்காரர் இன்னைக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். நெட்ல பார்க்கறாரு போல இருக்கு. இருந்தாலும் இப்போ பல மாநிலங்களும் தாண்டி பல வெளிநாட்டுல கூட பார்க்குறாங்க. நம்ம நிறைய காலர்ஸ் வராங்க, சுவாமிஜி கிட்ட பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி, இதனால பயன்பெற்றவங்க எத்தனை பேர், எப்படி பரிகாரம் செஞ்சீங்க? மேக்ஸிமம் அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி போகிற விஷயம், திருஷ்டி சுற்றி போகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய் இதுலேயே கூட முடிச்சிருவார் மேக்ஸிமம். அப்போ கூட நான் கூட எத்தனை தடவை கேட்டிருக்கேன், என்னங்க சுவாமிஜி இது மாதிரி சாதாரணமாக இந்த பூசணிக்காயிலே போதுமா அப்படின்னா, ஒரு பூசணிக்காவை சுற்றி போட்டு உடைக்கிறது வந்து ஒரு மனுஷனை பலி கொடுக்குற சமம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொரு சுற்றி போ தேங்காய்க்கு ஒரு விஷயம் இருக்குது, எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது, பேரிச்சம்பழத்துக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவார். ஸோ இதை பற்றி முழுவதுமாக உங்களோட டவுட்லாம் எவ்வளோ இருக்கும்? எனக்கு இருக்கிறத விட உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும். பிரச்சனை இன்னும் நிறைய இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கும், தனிப்பட்ட முறையில் டவுட் இருக்கும். இந்த மாதிரி டவுட்லாம் பொதுவான கருத்துக்கள்லாம், பொதுவான டவுட்லாம் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளுடைய சுவாமிஜிகிட்ட கேட்கலாம். பிரச்சனை மட்டும்தான் கேட்கணும், அதுக்குண்டான பரிகாரம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பொதுவான விஷயம், ஆன்மீகத்தில் என்னென்ன டவுட் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தியானம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, தியானம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தில் போக முடியுமா, இல்லை யோகா மூலியமாக போக முடியுமா, இல்லை மெடிடேஷன் மூலியமாக போக முடியுமா, இவ்வளோ டவுட்லாம் இருக்குது. அதெல்லாம் கியூர் பண்ணால் நம்ம வந்து பொதுவான கேள்வி தான், அதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமே, தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் இப்போ கூட நீங்கள் கேட்கலாம். இதை நாளைக்கு நான் சுவாமிஜிட்ட கேட்க போகிறேன், இல்லைன்னா நாளைக்கு டைரெக்டாக வரும்போது சுவாமிஜிட்ட கேட்கலாம். ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சவங்க பரிகாரம் செஞ்சுட்டு எந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். ஜெர்மன்லேருந்து பேசினார், அது மாதிரி அவர்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டு அவர் ஒரு கேட்க வந்தார். ஆனால் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாதனால இல்லை, நாளைக்கு லைவில் வாங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க. நேயர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய இமயம் தொலைக்காட்சியில் புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் மாலை பொழுது 6 மணி அளவில் வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவர், உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவர் கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு. மிக எளிமையான முறையில் எளிமையான பொருட்களை வச்சு பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் பயன்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்புறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கனாலே தெரியும். பொதுவான சில பல பரிகாரங்களும் சொல்லுவார். பொதுவான பரிகாரங்கிறது எல்லாருக்குமே செய்யலாம். அப்படிப்பட்ட பரிகாரங்களும் செஞ்சு பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான், ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். அது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜி அவரோட அலுவலகத்தில் சந்திக்கலாம். முக்கியமாக அவரை பார்க்க போகும்போது அது சில பேர் தெரியாமல் போயிடுவாங்க. அவரை பார்க்க போகும்போது நான்வெஜ் சாப்பிடாம போங்க அப்படின்னு சொல்லுவார். அதை நோட் பண்ணிங்க. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க மேடம். நாங்க பிரான்ஸ்ல இருந்து பேசுறேங்க. எங்க இருந்து? பிரான்ஸ்ல இருந்து. சொல்லுங்க மேடம், உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் வந்து ஆதிலட்சுமி. ஓகே, சாமிஜி கிட்ட பேசலாமா? நாங்க துவி சேனல்ல பார்த்தோம். எங்க பாத்தீங்க? துவியில கம்ப்யூட்டர்ல. ஆமா, அதுல பார்த்தேன் நீங்க பேசுறத. ஓகே ஓகே. ஆதிலட்சுமி நீங்க? ஆமா. சரி சரி சரி. ப்ரோகிராம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு உங்களோட ஃபீல் என்ன? நல்லா இருக்குதுங்க. அவங்க சாமியார் சொல்றது, சாமி சொல்றது நல்லா இருக்குது. சில இதெல்லாம் எங்களுக்கு இதா இருந்துச்சு.
இல்ல என்னோட பையனுக்கு கேக்குறதுக்காக அடிச்சான். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சுவாமிஜி வரலைங்கம்மா. நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து சுவாமிஜி வர முடியல. நாளைக்கு வர போறாரு, லைவ்ல வருவாரு. நாளைக்கு நீங்க போன் பண்ணி பேசுங்க. என்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு பேசலாம்? நாளைக்கு இதே மணிக்கு 6 to 6 மணிக்கு. சரிங்க. சரி, இது நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவீங்க. முக்கியமா இது எப்படி இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல, இது நல்லா இருக்குது. ஏன்னா சில குடும்பத்துக்காக சொல்றாரு இல்லையா? ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்குது. சரி சரி. ஆதிலட்சுமி மேடம், நீங்க உங்களுக்கு இந்த வீட்டு இத பத்தி சொன்னாருன்னா கூட நல்லா இருக்கும். வீடு இந்த எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, சரியில்லைன்னா வாசு இத பத்தி எல்லாம். ஆமா, அது சொன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, வாஸ்து பத்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல. ஆமா, வீடு சரியில்லைன்னா அது கூட சொன்னா கூட நல்லா இருக்கும். சில நல்லா இருக்குதானா சாமிஜி சொல்றது. ஓகே ஓகே, சரிங்கம்மா சரிங்க. ஆனா வாஸ்து பத்தி சுவாமிஜி சொல்ல மாட்டார், நம்ம ஆன்மீக ரீதியா சொல்லிட்டு இருக்காரு. சோ இது சம்பந்தமா கண்டிப்பா சொல்லுவார் நிறைய. சரிங்க, நல்லா இருக்குது. நீங்க வந்தா கூட நான் லைன் கிடைக்கலன்னா கூட நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்குது இந்த ப்ரோக்ராம். சரிங்க. நான் நேத்து 2 வாரமா கம்ப்யூட்டர்ல பார்த்தேன். சரி. அப்ப பார்த்தேன் அவர் கரெக்டா சில இதெல்லாம் சொல்லும் போது நான் நினைச்சுக்கிறேன் வீட்டுல தோஷம் ஏதாச்சும் இருந்தா எல்லாம் கரெக்டா சொல்றாரு போல. ஓ சரி சரி. உங்களுக்கு சொந்த ஊர் எதுங்க மேடம்? நாங்க பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? ஆமா, பாண்டிச்சேரி. நாங்க பிரான்ஸ்ல இருக்கிறோம். நான் 2 வாரமா தான் பார்த்தேன் நான். சரி சரி சரி. தீபாவளிக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன். அது இப்பதான் கம்ப்யூட்டர்ல விட்டு இருக்கிறாங்க, அதுல பார்த்தேன் நான். சரிங்க மேடம் சரிங்க மேடம். சரிங்க, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருமே டிவியில் பார்க்குறீங்க. அவர் சுவாமிஜி சொல்கிற பரிகாரம் எல்லாருக்கும் முதல்ல சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குன்றது தான். எளிமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எளிமையான முறையில் பரிகாரம் சொல்கிறார், வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் மக்கள் கண்டிப்பாக பயன்பெற்றுங்க. இந்த அரை மணி நேரத்தை பயனுள்ளதாக்கி உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடைய இமயம் தொலைக்காட்சி இந்த விடியலை நோக்கி நீங்கள் பதிவு செஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் வெள்ளி நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி நம்மளோட நிலையத்திற்கு வந்து லைவ்ல உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றவாறு கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணால வரல, மன்னிக்கவும். நாளையே கண்டிப்பாக வந்து நாளை வந்துருவாரு. சுவாமிஜி நேரில் சந்திக்கும் விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ள போங்க. பெரிய வாட்டர் டேங்கர் வரும், அது பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, ஃபிளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து மதுரையில் சந்திக்கலாம். மதுரையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் எங்கே சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. திரும்பவும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.